ஹாய் கைஸ், இப்போ பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற ஒரு ஃபேமஸான லவ் ஸ்டோரி ஹாய் நானா. இது வந்து நான் ரீசெண்டாக எனக்கு வந்து ரொம்ப பர்சனலி க்ளோஸ் ஆனவங்க வந்து சஜஸ்ட் பண்ண ஃபிலிம். என்னை உட்கார வச்சு பார்க்க வச்சாங்க. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் தி மஸ்ட் 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 வாட்ச் லவ் ஃபிலிம்ஸ் இது. சான்ஸே இல்லை. ஸோ நானி ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. ஹீரோயின் வந்து மிருணால் தக்கூர் இருக்காங்களே, அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டோரி எப்படி போகும்னா, நானி வந்து ஒரு சிங்கிள் டேட். ஸோ அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை வந்து நானி வளர்க்குறாரு. அந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பாவுக்குள்ள பாண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, செம்மலாக காமிச்சிருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு டாகும் இருக்குது. அந்த டாகு அண்ட் நானி, அந்த சின்ன குழந்தை, இவங்க எல்லாருக்கும் உள்ள அந்த பாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நமக்கே தோணும் நமக்கு இப்படி ஒரு ஃபேமிலி வேணுன்ற அளவுக்கு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து அம்மா கிடையாது. ஸோ அந்த பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் அந்த அவங்க அப்பா கிட்ட வந்து அம்மா ஒரு இதில் கதை கேட்கும்போது கதையில் வந்து நானி வந்து அவங்க அம்மான்ற கேரக்டரை அவாய்ட் பண்ணுறாரு. லாஸ்ட் அந்த பொண்ணு கேட்குறாங்க, எனக்கு இந்த எல்லா ஸ்டோரிலையுமே அம்மா இல்லாமல் எப்படி அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பாயிண்ட்ல வந்து அம்மா அப்பா தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நானி வந்து ரேங்க் 1 எடு, நான் அம்மாவோட ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரேங்க் 1 எடுத்துடுறா. பட் நானி சொல்லாமல் அவாய்ட் பண்ணுறாரு. அதில் அந்த பொண்ணு கோச்சிட்டு வந்து நாயை கூப்பிட்டுட்டு வீட்டை விட்டு சும்மா போயிடுறா. ரோட்டில் போகிறா, போயிட்டே இருக்கா. அப்போ என்ன ஆகுதுன்னா, நாய் வந்து கையிலேருந்து நழுவி போயிடுது. ஓடி போயிட்டு ஹீரோயின் இருக்காங்களே, ஹீரோயினை போயிட்டு நாய் பார்க்குது. ஸோ இவங்க 2 பேரும், ஹீரோயினும் அந்த சின்ன பொண்ணும் டாகும் மீட் பண்ணுற அந்த மொமெண்ட் அது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஹீரோயின் கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து எல்லா ஸ்டோரியும் சொல்ல, எங்கள் அப்பா வந்து இப்படி அம்மா பற்றி சொல்ல மாட்டாரு, என்கிட்ட மறைச்சிட எல்லாமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நானி கண்டுபிடிச்சிடுறாரு. இவங்க இங்கே இருக்காங்க சொல்லிட்டு வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வந்து எனக்கு அம்மா பற்றி தெரிஞ்சே ஆகணும், அப்போ தான் நான் வீட்டுக்கு வருவேன். அப்போ வந்து ஹீரோயினும் வந்து, அம்மா நீங்கள் இந்த மாதிரி பொய் ப்ராமிஸ் பண்ணுறீங்க பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக பேசுகிறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறது சீன்லாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஹீரோயினும் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்லியே உங்கள் பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மாவை பற்றி அப்படின்னு சொன்னோடனையும் நானே வந்து ஸ்டோரி சொல்கிறேன், இந்த மாதிரி நான் இப்படி மீட் பண்ணேன். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணு கேட்குறா, பொண்ணு எப்பவுமே கேட்பா, ஏதாவது ஸ்டோரி சொல்லுமா, நான் யாரை இமேஜின் பண்ணிக்கணும், அப்பாவா, யாரை இமேஜின் பண்ண அம்மாவை கேட்கும்போது, இந்த ஸ்டோரியில் யாரை அம்மாவை இமேஜின் பண்ணுவோன்னையும் அந்த ஹீரோயின் சொல்கிறாங்க, என்ன அம்மாவை இமேஜின் பண்ணிக்கோ இந்த ஸ்டோரியில் அப்படின்னு சொன்னோடனையும் நானி சொல்கிற ஸ்டோரியில் வந்து அந்த பொண்ணு வந்து இவங்களே வந்து அவங்க அம்மாவை இமேஜின் பண்ணிக்கிறான். ஸோ நானி எப்படி மீட் பண்ணார், அவங்க அம்மாவை எப்படி லவ் பண்ணார், எப்படி ரிலேஷன்ஷிப் வந்துச்சு, அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஒரு பார்ட் மட்டும் நானி ஸ்கிப் பண்ணிடுறாரு. ஓகே, என்ன பார்ட்னா, லைக் இந்த மாதிரி அம்மா இல்லாமல் போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற பார்ட் மாதிரி ஸ்கிப் பண்ணிடுறாரு. அப்போ வந்து அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிடறா. சரி நீ போன்னு சொன்ன உடனேயும், இல்லை அந்த பொண்ணு வந்து ஸ்டப்பாக நிற்குது, எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ எவ்வளவோ சொல்கிறான், நானி அவாய்ட் பண்ணுறான், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு. அப்பயும் கேட்கவே இல்லை. ஹீரோயின் வந்து சொல்லியே ஆகணும்னு சொன்னோடனே நானே சொல்லிடுறேன், அந்த மாதிரி ஆக்சிடென்ட்னால உங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ வந்து அந்த பொண்ணால் வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி வந்து அந்த டிப்ரெஷன் இருக்கும் இல்லையா, அந்த டிப்ரெஷனில் வந்து அவங்க அம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் உன்னை மீட் பண்ணனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, ஸோ மீட் பண்ணனால தான் உனக்கு பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு குழந்தை பிறந்தனால இன்னும் நிறைய பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும், க்யூரே பண்ண முடியாத ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அதனால வந்து அவங்க இன்னும் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. அதாவது வந்து நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு அந்த குழந்தை பிறந்தனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நானே சொல்லியிருப்பாரு, குழந்தை பிறந்தா லைஃப் ரொம்ப ஹாப்பி ஆகிடும், சூப்பர் ஆகிடும் சொல்லும்போது அந்த மாதிரி வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. டிப்ரெஷனில் வந்து அந்த வேர்ட்ஸ் விட்டுருவாங்க. அந்த வேர்ட்ஸை வந்து நானி வந்து ஸ்டோரியில் சொல்லும்போது அந்த பொண்ணு மைண்டில் என்ன ரெஜிஸ்டர் ஆகிடும்னா, ஹீரோயின் தான் அவங்க அம்மான்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த பொண்ணு எனக்கு வேண்டான்னு அந்த ஸ்டோரியில் சொன்னதை வந்து இந்த பொண்ணு வந்து ரியலாகவே இந்த ஹீரோயின் தான் சொல்லிட்டாங்கன்ற மாதிரி இமேஜின் பண்ணிப்பாங்க. அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து இப்போ நான் சொல்லும்போது நார்மலாக தெரியலாம், பட் நீங்கள் மூவியாக பார்க்கும்போது உங்களுக்கே வந்து இம்பேக்ட் கொடுக்கும் அது. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் வந்து எப்படி நானி மேலே லவ் ஆகுறாங்க, எப்படி லவ் வருது இவங்க 2 பேருக்குள்ளேயும், ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போகுது, அந்த பொண்ணு என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க, அந்த சின்ன பொண்ணு, அந்த டாக் ஒரு ரோல் ப்ளே பண்ணும், அது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக வரும். ஹீரோயின் வந்து ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க. அவங்க வந்து மீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க கோ த்ரூ பண்ணுற அந்த லவ் ஸ்டோரி, அந்த லைஃப், அதெல்லாம் ரொம்ப மேஜிக்கலாக இருந்துச்சு. எனக்கு இந்த படம் பார்த்துட்டு அந்த எண்டில் வந்து ஒரு சில விஷயம்லாம் நடக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது லைக் இந்த ஃபிலிம் வந்து வாவ் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப மேஜிக்கலாக பியூட்டிஃபுல்லாக. அந்த அந்த லவ் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு, நார்மலாக லவ்வாக இல்லை, அது ரொம்ப மெச்சூர்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்த லவ். அந்த சின்ன பொண்ணு மேலே அந்த ஹீரோயின் வச்சுருக்க அந்த
கேர், அந்த அக்கறை, அதுக்கப்புறம் அதை நானி எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அந்த டாக் கூட இருக்கிற பாண்டு, இவங்க எல்லாருக்குள்ள பாண்ட், அதெல்லாம் வந்து ரொம்ப 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 அழகாக க்யூட்டாக ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போன ஒரு ஃபிலிம் இது. இது யார் பார்த்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, பயங்கரமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த படம்லாம் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இது வந்து நீங்கள் கப்புள்ஸ் மட்டும் தான் பார்க்கணும், லவ்வர்ஸ் தான் பார்க்கணும் கிடையாது. கம்ப்ளீட்டாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு மோஸ்ட் இமோஷ்னலி வெரி குட் ஃபீலிங் மூவி இது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிதம் இருக்கு இல்லையா, ரிதம் மூவியே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமாக கொண்டு போயிட்டு ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிமாக கொண்டு வந்து கொடுத்த ஒரு ஃபிலிம் தான் ஹாய் நானா. கண்டிப்பாக பார்க்கணும். நெட்ஃப்ளிக்ஸில் ஷோராக பார்க்க வேண்டிய படம் இது. ஸோ பாருங்கள், பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றது கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.